விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். சார் 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 ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு நல்லா தெரியுது. வார ராசி பலன் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். ஒவ்வொரு வாரமும் ஒரு விடுமுறைக்கு அப்புறமேலே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். சார், இந்த வாரம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன? சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார்? அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார்? நான் யார் யாரெல்லாம் கடந்து வர போறேன்? கிரகங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்களாமே. அதன் அடிப்படையில, அந்த கியூரியாசிட்டியின் அடிப்படையில நான் யாரெல்லாம் கடந்து வர போறேன்? என் வாழ்க்கை முன்னேற்றமா இருக்குமா, ஏமாற்றமா இருக்குமா, தடுமாற்றமா இருக்குமா, நான் என்ன பரிகாரம் பண்ணணும், நாள் என்ன, திதி என்ன, வாரம் என்ன, கோள் என்ன, நட்சத்திரங்கள் எது, இந்த அஷ்டமி, நவமி, பிரதம, பாட்டியம்மா இந்த வாரத்துல என்ன இருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் எங்களுக்கு இல்லை. அதை எப்படி பார்க்கணுங்கிறது கூட தெரியல. நீங்க கொஞ்சம் அதுல என்ன இருக்குன்னு அப்படி எடுத்து அப்படி ஈஸியா கொடுத்துடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 வரையிலான வார ராசி பலன். சந்திரன் விருச்சிக ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு தனுசு, மகரம், கும்பராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பவே பாருங்களேன், அமாவாசை திதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் 12 மணி 17 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அப்போ பிரதம திதி அதுக்கப்புறமேல ஆரம்பிச்சு திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணி வரைக்கும் நமக்கு பிரதம திதி அப்படிங்கிறது இருக்கு. அப்போ 1 மணி 6 நிமிடங்கள் வரைக்கும் பிரதம திதிங்கிறது நமக்காக இருக்கு. அப்போ இந்த பிரதம திதியில நம்ம நல்ல காரியங்கள் பண்ணலாமா? இதுதான் பாட்டியம்மன்னு சொல்றோம். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12 மணி 17 நிமிடங்களுக்கு அப்புறமேல், திங்கக்கிழமை 1 மணி 6 நிமிடங்களுக்கு முன்னாடி பிரதம திதிங்கிறது இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப நமக்காகவே ஆரம்பிச்சிடுது பிரதம திதி. அப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே பிரதம திதி இல்லை இல்லையா? சார் என்ன சார் கொஞ்சம் தடங்களா இருக்கு? ஆமா, தடங்கள் இருக்கதான் செய்யும். சந்திரனுக்கே தடங்கள் இருக்கு. அடுத்து செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை. சந்திரன் ருச்சிக ராசியில நீச்சம் அடைகிறார். 2 கிரகங்கள் நீச்சம் பெற்ற நிலை. நீச்சம்னா பலம் இழந்த நிலைங்கிறது தான் உண்மை. அப்போ உச்சம் ஆட்சி இல்லை, நீச்சம் பெற்ற நிலை. சார், அப்போ பாக்கி இருக்க கிரகங்கள்லாம் எப்படி? சுக்கிரன் தனுசு ராசியில தனித்த நிலை. அதே மாதிரி சனி பகவானும் ராகு பகவானும் குரு பகவானும் தனித்த நிலை. சூரியன் புதன் விருச்சிகத்துல முன்னா இருக்காங்க. அப்ப அதை பொறுத்தவரையிலும் எந்த குற்றம் குறையும் கிடையாது. இந்த சந்திரன் சுக்கிரனை சந்திக்கும் பொழுது எங்க செவ்வாய் புதன் கிழமைகள்ல மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சுபத்துவமான நிகழ்வுகள், பொன்பொருள் சேர்க்கை, மணி ஃப்ளோ, மணி டிரான்சாக்ஷன்ஸ், பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த சுக்கிரன் சந்திரன் சேரக்கூடிய காம்பினேஷன் அப்படிங்கிறது. அதுவும் சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையிலிருந்து வெளியில வர்றதுங்கிறதே பெரிய ரிலீஃப் ஆக்சுவலா. அப்போ சந்திரன் கும்பத்துல வீட்டு இருக்க சனி பகவானை சந்திக்க போகிறார். சுக்கிரனையும் கடந்து, சூரியன் புதனை கடந்து. அப்போ புதன் சந்திரன் ஒன்னா நிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மீட்டிங்ஸ், பார்ட்டிங்ஸ், வைபவங்கள், விசேஷங்கள், மங்களகரமான காரியங்கள் இதெல்லாம் இருக்கும். அடுத்து சுக்கிரனை சந்திக்கிறப்ப சுக்கிரன் சந்திரன் சேர்ற காம்பினேஷன் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு, யூடியூப் கலைஞர்களுக்கு கேளிக்கை வாடிக்கை விருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு ஜமாய் ஜமாய் செல்லலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இதெல்லாம் சுபத்துவமான காம்பினேஷன். டெட்லியான காம்பினேஷன்ங்கிறது எதுவும் கிடையாது. இந்த சந்திரன் சனியை சந்திக்கிறப்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும். வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், இப்படி சமுதாய நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேயர்களுக்குமே உண்டு. பங்கு வர்த்தகம் மத்தியமமாகவே இருக்கும். விளையாட்டுத் துறையிலையும் நிறைய சுப செய்திகள், சந்தோஷமான செய்திகள், விளையாட்டு வீரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள், அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், இஎம்ஐ சிறப்பாக கிளியர் ஆகிறது, கிரெடிட் கார்டுக்கான உண்டான தொகைகளை நல்லபடியாக கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். சார், இவ்வளோலாம் இருக்கா? இதெல்லாம் இருக்குமா? இந்த வீணயோகம். ஆமா, இந்த வாரமும் கிரகங்கள் வீணயோகத்துல தான் இருக்காங்க. வீணயோகம் என்பார், உபயசாரி யோகம் என்பார், வல்லகி யோகம் என்பார். 12 ராசியில 7 ராசிக்கு மேல கிரகம் ராசி மண்டலத்துல பரவலா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா
இந்த ராசி மண்டலம் சமநிலையுடன் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். அப்போ சமநிலையுடன் இந்த ராசி மண்டலம் இயங்கும் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கலாம். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அப்படிங்கிறத இன்னொரு பலனா கூட நம்ம நேயர்கள் எடுத்துக்கலாம். கஷ்டங்கள், சிரமங்கள், தவிப்புகள், தடைகள் இதெல்லாத்தையும் உடைத்து எரிந்து சுபத்துவமான நிகழ்வுகளுடன் வர வேண்டிய அமைப்பு. திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணி 6 நிமிடங்களுக்கு அப்புறமேலே பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே நிறைய சுப செய்திகள் நம்ம நேயர்களுக்காக தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலனையும் சொல்லி, சார் என்ன பலன்னு சொல்லிட்டீங்க, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத, என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். இப்போ அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ அமாவாசை அன்னைக்கு காலை நேரத்திலேயே பிற்பகல் 12 மணி 17 நிமிடங்களுக்கு முன்னாடி பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும், புரோகிதர்களுக்கு ஒரு தான தர்மங்கள் செய்யறதும், ஜோதிடர்களை சந்தித்து நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் வாங்குறது, நீங்க யாரை குருவா நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை, யாரையாவது குருன்னு இருக்கணும், குருன்னு ஒருத்தர் வேணும் வழிகாட்டுறதுக்கு. எனக்கு இவர் தான் குரு, அவர் பேச்ச கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குருவுக்கு வெற்றியும் புகழையும் கொடுத்தீங்கன்னா வெற்றியும் புகழும் உங்களை தேடி வரும். அவங்களுக்கு ஒரு சிறிய தானம் கொடுக்கறதும், பசுவுக்கான உணவு தானம் வழங்குறதும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நம்ம நேயர்களுக்காக உண்டு. இப்படி சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசியில இருக்க சனி பகவானை போய் சந்தித்து தனுசு, மகரம் இந்த ராசியெல்லாம் தாண்டி கும்பராசியில போய் சந்திரன் அடியெடுத்து வைக்க போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், எனக்கு என்ன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும், இதுக்காகத்தானே இவ்வளவு நேரம் காத்திருக்கேன், ஆரம்பிங்க, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நம்ம நேயர்களுக்காக உண்டு. இப்போ எப்பவும் போலவே மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரிவோம் சந்திப்போம், பிரிவு உபச்சார விடை. அப்போ விடை கொடுக்கறதும் விடை பெறுவதும், கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், நீங்க ஒரு வார்த்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. இந்த பிரிவு உபச்சார விடை அப்படிங்கிறது மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். அப்புறம் பொருளாதார நிமித்தம் இருந்த இடத்துலயே இருக்க முடியாது, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட முடியாது, கொஞ்சம் வெளியிலேயே இந்த குதிரையை எடுத்துட்டு தான் போய் ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு 4 ஊருக்கு போயிட்டு வரணும், 4 இடத்துல அலைஞ்சிட்டு வரணும், அப்பதான் வருமானம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு பிரிவோம் சந்திப்போங்கிற விடைய சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போனோன்னு வந்துடுறேன், வந்தோன்னே போயிடலாம், 4 நாள் தான், ஒரு 3 நாள் தான், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அந்த பிரிவு அப்படிங்கிறத தாங்க முடியாத தருணங்கள், அடிக்கிற கை தான் அணைக்கும். நீங்க பாருங்க, அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் மனசுல அன்பும் பாசமும் கடல்ல அலை வீசுற மாதிரி வீசும் அப்படின்னா பாத்துக்கங்களேன். அப்ப விழியோரங்கள்ல கண்ணீர் வர்றது, குடும்ப உறவுகளுக்காக பெரிய அளவுக்கு காத்திருப்பது, மாமன் மைத்துனனுடைய உறவு எப்பேற்பட்டது, அண்ணா தம்பி தங்கை சித்தப்பா பெரியப்பா இந்த சொந்த பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் சார் தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயமா இருக்கும். ஒரு டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை அப்படின்னாலே அது ஒரு ஒரு ரேரான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். அந்த ரேரான ஃபீலிங்கு நீங்க மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நீளம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரத்திலேயே அந்த செய்தி கிடைக்கும் அப்படின்னா பாத்துங்களேன். மணி ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட். பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்ல காரியங்களுக்காகவும் நல்ல நிகழ்வுகளுக்காகவும் சோசியல் ஃபங்க்ஷன்ஸுக்காகவும் கொடுத்து வாங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது. இந்த மணி ஃப்ளோ ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது, மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது, திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். பூ பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் பல்கா பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும். அந்த தேங்காயை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா, நல்ல பெரிய தேங்காயா, அந்த பொள்ளாச்சி காயம் பூ நல்ல பெருசு பெருசா இருக்கணுமா, நல்ல பெரிய தேங்காயை எடுத்து ஆட்டி பார்த்து வாங்குறதும், காய்கறிகள் கனி வகைகள் ஃப்ரெஷ்ஷான இருக்கிற வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். தட்டு நிறைவா இருந்தாதான் சார் மனசு நிறைவா இருக்கும் அப்படிங்கிற தத்துவம் பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை கொஞ்சம் செவ்வாய் புதன்கிழமைகளை வரும். இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோன்னே ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. ஏதாவது விசேஷத்துக்கு போனோம்னா ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்கன்னா உடனே சாப்பிடக்கூடாது டக்குன்னு.
இந்த மாதிரி இந்த சீசன்ல அது சாப்பிட்றதுங்கிறது டக்குன்னு அட்டாக் போயிடும். பனி, விஷப்பனி, அப்பா காலையிலே பனி மூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கே அப்படிங்கிற ஒரு 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 எக்ஸாகரேஷன் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தனி தவுள் ஆமா சார் தனியாவே விட்டுட்டாங்க. இப்ப செவ்வாய்க்கிழமை வர வரைக்குமே கொஞ்சம் காத்து இருக்கும். சந்திரன் விருச்சிக ராசியை விட்டு வெளியில வர வரைக்குமே நீங்க கொஞ்சம் காத்து தான் இருக்கணும். நிறைய மூடு ஸ்விங் அப்படிங்கிறது மிதுனராசி நேர்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. சேர்ந்து போகலாம், சேர்ந்து செய்யலாம், சேர்ந்து பண்ணலாம். இந்த நீங்க இதை கொண்டு வாங்க, நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன தருணங்கள்லாம் போக தனியா விட்டுருவாங்க. வர்றேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. தர்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா தரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமேல் கொஞ்சம் லேட்டாக வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய உண்டு. எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கோ சின்ன ஏமாற்றங்கள் அங்கெல்லாம் வந்துடும். மிதனராசி நேயர்களே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது தான். செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமேல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது. பச்சை பசேல்னு இருக்க புல்வெளி தலங்கள், நீர்நிலைகள், பசுமையான நினைவுகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். உங்க பிரில்லியன்ஸ் வேலை செய்யும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள், புத்திசாலித்தனமான முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சாத்தியம் அப்படிங்கிறது தெரியும். சாதாரண காரியங்கள்லாம் கூட அசாதாரணமா முடிக்க வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக இந்த வாரத்துல உண்டு. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பத்திரிக்கை இந்த இன்விடேஷன் அடடா இந்த பணம் பார்க்காம வெத்தலை பார்க்காம இப்படிலாம் முறையாதான் பத்திரிக்கை வேணுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. இந்த பணம் பார்க்கு பத்திரிக்கை, முதல் மரியாதை, இந்த செய்முறை சீர்வரிசை அடடடா எந்த அளவுக்கு ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு அலைய வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒண்ணு உங்களை தேடி பத்திரிகைங்கிறது வரும், இல்லை நீங்க யாராவது ஒருத்தரை இந்த பத்திரிகையை வச்சாவது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அண்ணா தம்பி மாமா பிள்ளைகள் மாமன் மைத்துனன் இவங்கள யாராவது ஒருத்தர் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கங்களேன், இதை மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள்னஸ் எடுத்துக்கங்களேன். ஆனா பொறுப்பு எடுக்கிறது தான் நமக்கு பருப்பு வேக வைக்கிற மாதிரி ஆச்சே அப்படின்னு பொறுப்புடன் செயல்பட வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். இருந்த இடத்துல இருந்தே காரியங்கள் சாதிக்க வேண்டிய தருணங்கள், இருந்த இடத்துல இருந்தே எதிரியை அடிக்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப கைவந்த கலையா இருக்கும். ஒரு விதத்துல இந்த வாரம் முழுதுமே சுபத்துவமான நிகழ்வுகள், சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கலாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் முழுதுமே இந்த ராகு காலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வில்லங்கம் அந்த நேரத்துல மட்டும் வந்து உங்ககிட்ட எல்லா நாள்லயும் வம்பு பண்ணுவாங்க. அந்த நேரத்தை தள்ளி போட்டு அதுக்கப்புறமேல் பாருங்க எல்லா காரியங்களும் ஜெயமாக வேண்டிய அமைப்பு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, மதிப்பு மரியாதை கௌரவம் பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படுறது தான் ஆச்சரியமா இருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை, பூர்ண கும்பம் முதல் மரியாதையை அப்படி தூக்கி கொடுத்துட்டாங்க. நீங்க வந்தாதான் உங்களால தான் நீங்க தான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அழகான அங்கீகாரத்தை பெற வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சுப்ரீம் ஒயிட் அப்படின்னு அந்த வெண்சங்கின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையாய் இருப்பது நல்லது. இந்த அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கிறேன், அதர்மத்தை பார்த்தா பொங்குறேன், அடுத்தவங்க பிரச்சனை இல்லை நான் தான் வந்து ஐடியா சொல்லுவேன், அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் உழைப்பேன், இப்படிலாம் இருந்தீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்க தான். பற்றற்ற துறவியை போல் வாழ்க்கையை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யார் எதை கேட்குறாங்களோ அதை கொடுங்க. அளவுக்கு ஜாஸ்தியாகவும் கொடுக்காதீங்க, அளவுக்கு கம்மியாகவும் கொடுக்காதீங்க. தென் நியாய விலைக்கடை அது என்ன சார் நியாய விலைக்கடை, அதே அநியாயமா விலை சொல்றாங்கங்க, அதுதாங்க அநியாய விலைக்கடை அப்படின்னு. ஆட்டோ கிட்ட பேரம் பேசினாலும் சரி, தக்காளிக்காரங்க கிட்ட பேரம் பேசினாலும் சரி, உருளைக்கிழங்கு வாங்கும்போது சண்டை போட்டாலும் சரி, இந்த பாருங்க அநியாயமாலாம் வேலை சொல்லக்கூடாது, இந்த அநியாயமாலாம் பேசக்கூடாது, நியாயத்தை பேசணும் அப்படின்னு பேசின வார்த்தையை தோண்டி எடுத்து சாட்சியை கூப்பிட்டு ஒரு சபையில நிரூபிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி மருந்து, மல்லிகை, மாத்திரை இதற்கான பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு இதற்கான விரயங்களை ஏத்துக்கிறது. விரயத்தை பார்த்து பயப்படாத சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல விரயம் செலவு அப்படிங்கிறது குடும்ப தேவைக்காக இருக்கும். அது நல்லதுதான். அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். அச்சச்சோ செலவாயிடுச்சே அப்படின்னு கண்கலங்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் நல்ல விரயங்கள், உங்கள் தேவைக்கான அத்தியாவசிய தேவைக்கான அடிப்படை தேவைக்கான விரயங்கள். அநியாய விலை மட்டும் கொடுத்து வாங்கிடாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஆரஞ்சு கலர், அந்த சாஃப்ரான் கலர், அந்த சன்னியாசியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு கண்டிப்புடன் கூடிய ஆலோசனை.
நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கண்டிஷனும் கூட அட்வைஸ் அட்வைஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம சொத்துக்கு அட பங்காளி பங்காளி கொடுக்கணுமா, வைக்கணுமா, எடுக்கணுமா, இதை எப்படி பங்கு போடலாம், நீங்க கிளம்பி வரீங்களா, நாங்க கிளம்பி வரட்டுமா, 2 பேரும் சேர்ந்தே கிளம்புவோமா, மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணிக்கலாமா, இந்த கலந்தாய்வுகள் ஒரு என்லெஸ்ஸாவே போயிட்டு இருக்கும். சார் ஒரு 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 முடிவெடுக்கக்கூடிய தருணத்துக்கே வர முடியலையே, ஏன் அது? மன சஞ்சலம் பெரிய அளவுக்கு இருக்கு, சந்தேகங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு. இவங்க இதை பொறுப்பா செய்ய மாட்டாங்க, இவங்க இதை பொறுப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த பொறுப்பா பார்க்க மாட்டாங்க, பொறுப்பா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது கன்னிராசினியர்கள் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். நீங்க யூகிச்சது சரிதான். ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்? இது நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல, அடுத்து வரப்போறத யூகிக்கக்கூடிய தன்மை. இதை கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இது மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது சார், பயம் இருந்துகிட்டே இருக்கு சார், இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுடுவாங்களா, பொறுப்பு கொடுத்துட்டோமே கரெக்டா பண்ணிடுவாங்களா, இதை ஃபாலோ பண்றதுக்கு நம்மளே அந்த வேலையை பார்த்துடலாம்ல, என்னத்துக்கு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு. உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே பிரவுன் கலர் காஃபியின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருந்துச்சு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை அப்படிங்கிறதுலாம் இருக்கு. தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார். அப்போ பணவரவு அப்படிங்கிறது பாதிக்கின்றது தாண்டினேன், பழைய கடன்களை அடைச்சேன், வட்டி வரி வாய்தா இதெல்லாம் தெளிவா தள்ளி விட வேண்டிய தருணங்கள். கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, இந்த கடனை சொன்ன டயத்துக்கு திருப்பி கொடுத்து ஆகா சொன்னபடி செஞ்ச புள்ள, சொன்ன சொல் தட்டாத புள்ள அப்படிங்கிற பேரெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இந்த வாரத்துல உண்டு. மேன்மை அடையக்கூடிய தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்யறாரு, பின்னாடி சஞ்சாரம் செய்யல. தைரியமா எல்லா காரியங்களும் நகர்த்தி எடுக்கலாம். அதே மாதிரி நேரங்கெட்ட நேரத்துல தூக்கம், நேரங்கெட்ட நேரத்துல சாப்பாடு அப்படி இல்லை, கரெக்டான ஒரு நேரம்னு வச்சு நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதுக்கும் வேலைக்கு உணவு எடுத்துக்கிறதுக்கும் ஒரு கடமையா துலாம் ராசி நேயர்கள் செய்தால் நன்மை தர வேண்டிய அமைப்பு. இந்த ஆகாரம் சூடா இருக்கணும், இந்த ஆறி போனதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கண்ட நேரத்துல சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த டீ காஃபிலேயே ஓட்டிக்கலாம் என்னத்துக்கு அப்படின்லாம் இருந்தா அப்புறம் உணவு சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுவும் சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில வர்றதுங்கிறது ஒரு சின்ன கோபதாபங்கள் இந்த மாதிரி நேரங்கெட்ட நேரத்துல சாப்பிட்றப்பவும் நேரங்கெட்ட நேரத்துல தூங்குறப்பவும் வந்துடும். அதுவும் இந்த பிற்பகல் 2 to 4 காலிங் பெல் அடிக்கிறது தான் கொரியரு, கேஸு, இந்த பில்லு, ஏதாவது ஒரு என்கொயரி அப்படிங்கிறப்ப கோபமா வரும். உங்களுக்குலாம் வரத்துக்கு வேற நேரமே கிடைக்கலையா அப்படின்னு. இந்த நேரம் கிடைக்கலையாங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. இந்த தலைக்கு மேல கரகத்தை வச்சு டான்ஸ் ஆடினாலே அது ஒரு பிரமாதமா இருக்கும். முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே வந்து வந்தெம்மை பாருமையக எல்லாரும் என்னை வந்து பாருங்களேன் அப்படின்னு உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் சிநேகங்களுக்கும் அழைப்பிதழ்கள் விட வேண்டிய தருணம். அக்கம் பக்கத்தின் வீடு, நாங்க டூர் போறோம், நாங்க ஊருக்கு போறோம், நாங்க அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிட்டு பெருமையா செல்ல வேண்டிய தருணங்கள். ஒரு நல்ல காரியம் முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி இந்த வாரத்துல இருக்கும். சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமா இருக்க வேண்டிய அமைப்பு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, இந்த இனிப்பு பொருள், பழங்கள், மலர்கள் இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஆனா அது நம்மை தேடி வரும் பொழுது அது ஒரு தனி சந்தோஷம் இல்லை. அது 10 ரூபாய் ஆகட்டும், 20 ரூபாய் ஆகட்டும், இல்லை 50 ரூபாய் ஆகட்டும், 100 ரூபாய் ஆகட்டும், 500 ரூபாய் ஆகட்டும், 1000 ரூபாய் ஆகட்டும், இது நம்மளை தேடி வரும் பொழுது அப்படி ஒரு மகிழ்ச்சி. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம். எப்பவுமே ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிங்கிற மனசு நிறைய அளவுக்கு இருக்கும். என்ன வாங்கிட்டு போறோம், என்ன எடுத்துட்டு போறோம், இது 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 அவங்களுக்கு பிடிக்குமா, இது அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு இப்படி பிடித்ததை வாங்கிட்டு போறதும் பிடித்ததை நமக்காக வாங்கிட்டு வரும் பொழுதும் பெரிய சந்தோஷம் ஆனந்தம் அப்படிங்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாயிற்றுக்கிழமை கேலண்டரை பார்த்து பிரதம திதி கார்த்தி சார் சொன்ன மாதிரி பிற்பகல்ல தான் ஆரம்பிக்குதா, திங்கக்கிழமை மத்தியான நேரம் 1 மணி 6 நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக பிரதம திதி இருக்கா? ஆமா ஆமா. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த பிரதம திதியை விட்டுட்டு திங்கக்கிழமை சாயந்தரம் இல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தருணம். சந்திரன் உங்க ராசிலேயே அப்ப அடியெடுத்து வைத்திடுவார். நீச்சம் பெற்ற நிலையிலிருந்து நல்ல தருணத்துக்கு வந்துடுவார். உங்க ராசியில சுக்கிரன் வீட்டு இருக்காருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற காரியமோ, நீங்க ஏற்பாடு பண்ண ஒரு விஷயமோ ஒரு 2 நாளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சுப செய்தியை, ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு
புகழையும் பெருமையையும் பொன்பொருள் சேர்க்கையும் பெரிய அளவு கொடுக்கும். அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி வித்ட்ரான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. அசையும் அசையா சொத்தினுடைய நிம்மதி, அசையும் அசையா சொத்தினுடைய சந்தோஷம் பெரிய அளவுக்கு காரணமா இருக்கும். ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் பெரிய அளவுக்கு நிம்மதி, நம்பிக்கை தர வேண்டிய அமைப்பு. அப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் லக்கியா இருக்கோம் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, குடும்ப குடும்ப உறவினர்களுடைய உடல் நலத்திலையும் சரி, பெரிய முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அதுக்கப்புறம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போறாரு. அது மிகப்பெரிய சுப செய்திகளையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரும். உடல் நலமும் மனோநலமும் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும். கொஞ்சம் சின்ன சின்ன விமர்சனங்கள் இருக்கும், காதுல வாங்கிக்காதீங்க, இந்த காதுல விட்டு இந்த காதுல விட்டுருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம், சாண்டல் கலர் அப்படிங்கிறது பின்பற்றும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தளவு தாமரை இலை மேல் தண்ணீர் போல் இருப்பது நல்லது. ஒட்டியும் ஒட்டாமலும், பட்டும் படாமலும், தொட்டும் தொடாமலும், ஆஹா இல்லைங்க வேணாங்க இருக்கட்டுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ஒரு 10 அடி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேண்டவே வேண்டாம். முடிஞ்சா என்ன நான் காப்பாத்திக்கிறேன், இல்ல காஞ்சு கைத்துல கருவாடா தொங்குறேன் அப்படிங்கிற தருணம் தான் இருந்துகிட்டு இருக்கும். இன்னொன்னு, உடன் பிறந்த பிறப்புகளிடையே சலசலப்புகள், வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும், தாழ்ந்தாலும் இந்த உலகம் வசை சொல் வீசும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீங்க. அட இதுல என்னப்பா இருக்கு, வாழ்ந்தா நீங்க ஆகா ஓஹோங்கிற போறீங்க, யாரு பெத்த பிள்ளையோன்னு தெரியலன்னு சொல்ல போறீங்க, இதுல என்ன இருக்குது அப்படின்னு. பொன்பொருள் சேர்க்கை, பொன்னோடு மணி உண்டானால் அப்படின்னு பார்த்துக்கங்களேன். அப்போ புகழும் பெருமையும் பொன்னும் மணியையும் சார்ந்தது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. மகர ராசி நேயர்களே, உங்க குணத்தையோ உங்க டேலண்ட்டையோ உங்க திறமையவோ யாரும் இந்த வாரத்துல மதிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்க பணத்தையும் பொருளையுமே கேட்பாங்க. உங்க அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. எப்பவுமே கூடுதல் அறிவும் கூடுதல் யோசனை திறனும் கூடுதல் புத்திசாலித்தனமும் பெற்ற மகர ராசி நேயர்களுக்கு பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே அப்படிங்கிற தருணங்கள். ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அப்பவே நான் சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. இது இப்படி பண்ணக்கூடாதியா, இப்படிதாயா மாத்தி செய்யணும்னா எவன் என் பேச்ச கேட்குறீங்க, விடுங்க உன் தலையெழுத்து நீயே அனுபவி அப்படின்னு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். ஃபாலோ பண்றதும் பண்ணாம இருக்கிறது உன் இஷ்டம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம். அதுக்குதான் நீங்க தாமரை இளமேல் தண்ணீர்னீங்களா கார்த்தி சார்? ஆமா ஆமா. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை வந்து கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை. இந்த புலம்புறதை மட்டும் ஃபர்ஸ்ட் நிறுத்திடுங்க. நீங்க யாருக்கிட்ட போய் புலம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா கூட இருக்கலாம், உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆளா இருக்கலாம். ரகசியத்தை வெளியில சொல்லாதீங்க. உங்க மேலதிகாரிகள்ட்ட அவங்கள்ட்ட திட்டிடவே திட்டிடாதீங்க. திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா பாத்ரூம்குள்ள கதவை சாத்திட்டு இந்த மாத்ரூம் பூதம் பாத்ரூம் பூதம் அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருங்க. எப்பவுமே பாருங்க, சீக்கிரமா கிளம்பணுங்கிற எண்ணம் உண்டு. ஆனா இந்த பாத்ரூம் ஆக்குப்பைடாவே இருக்கும். இந்த பாத்ரூமை காரணம் காட்டியே நம்ம எல்லாம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது வந்துடும். சார் பாத்ரூம்காக காத்திருக்கணுமா? ஆமா ஆமா. குளிக்கிறதுக்கு கிடைக்காது, ப்ரஷ் பண்றதுக்கு கிடைக்காது. அச்சோ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சே அப்படின்னு அவசர அவசரமா கிளம்புறது, அவசர அவசரமா கதவை இந்த நேரம் பார்த்து இந்த மாத்ரூ பூதம் இல்லாம பாத்ரூம் பூதம் போய் உள்ள உட்காந்துக்குச்சு சார், விட மாட்டேங்குது சார் அப்படின்னு. இந்த பூதங்கள்லாம் உண்டா அப்படிங்கிற பெரிய ஒரு சஞ்சலமும் ஒரு தவிப்பும் கும்பராசி நேயர்களுக்கு அந்த பொய் பிறட்டு வேண்டாம். மிகைப்படுத்தி பேசாதீங்க. லேட் ஆயிடுச்சுன்னா லேட்டுன்னு ஒத்துக்கங்க. அதே மாதிரி ரெக்வஸ்டா பேசுங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. தூக்கம் கெடும். எல்லா காரியங்களும் லேட் ஆகும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காலதாமதம் அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு வர வண்டி மட்டும் லேட்டா வருது, நான் பார்க்குற விஷயம் மட்டும் லேட்டா வருது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கும்பராசி நேயர்கள் மனசுல பெரிய அளவுக்கு இருக்கும். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது பின்பற்றும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் யானை பலம். பசியோ யானைக்கு இருக்கிறது, ஆனா கிடைக்கிறதோ சோளப்பொரி. அட சோளப்பொரியாவது கம்பு பொரியாவது எதா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்புவோம் அப்படின்னு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இருக்கிறத வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறவன் தான் புத்திசாலி அப்படின்னு எனக்கிட்ட கிடைச்ச ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போக வேண்டிய தருணங்கள். நிறைய அலையிறதும், எவ்வளோக்கு எவ்வளோ பாடுபட்டு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வருமானம், லாபங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபிடன்சஸ், டிஸ்கஷன் தொடர்ந்து காணப்படுவதற்கான தருணங்கள். அதுவும் உங்க ஆசைகள், கனவுகள், கவிதைகள், கற்பனைகள் உங்க ராசியில வீட்டிருக்க ராகு பகவான் நிறைவேற்றிடுவார். அந்த ராகுவை சந்திரன் சந்திச்சதுக்கு அப்புறமேலே இந்த படபடப்பெல்லாம் தீர்ந்துடும். இந்த டைட் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறதெல்லாம்
கொஞ்சம் பெரிய ரிலீஃபுக்கு வந்துடுவீங்க. ஒரு நிதானம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. ஆளை ரெஃபர் பண்ணுங்க, ஆளை பிடிங்க, ஸ்மார்ட்டா நடந்துக்கங்க. சும்மா அந்த அவசரம்லாம் படாதீங்க அப்படின்னு. நான் அப்பவே பின்னாடி வரத முன்னாடியே யூகிச்சு அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள், யார் மூலமா எங்க காரியம் சாதிக்கலாம், எதிரியை எங்க அடிச்சா கீழே விழுவாங்க, எதிரியினுடைய பலம் என்ன, பலகீனம் என்னன்னு தனித்தனியா பார்த்து எதிரியோட பலகீனத்தை டக்கு டக்குன்னு 2 தட்டு தட்டக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பெரிய வெற்றிகள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு இது கண்களாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், வண்ணங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் இருந்தாலும் டைட் ஸ்கெட்யூல் தான் சார். நேரம் ஒதுக்க முடியல சார், ப்ரியாரிட்டிஸ் கொடுக்க முடியல, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியல, யாருக்கிட்ட பதில் சொல்லணும், யாருக்கிட்ட கலந்துரையாடல்கள் செய்யணும், கொஞ்ச நேரமாவது ஃபோன் பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குதே, நேரம் பத்தல. 24 ஹவர்ஸ் மீனராசி நேர்களே பத்தலையாம். இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த வாரத்துல சேர்த்து கேட்டீங்கன்னா பார்த்துக்கங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.